السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 70 தடவை நாம் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்ற நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குபாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், நாம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது எவ்வாறு என்று கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திக்ஃபாரை எனக்கு கற்றுத் தந்தார்கள் என்று குபாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். என்ன இஸ்திக்ஃபார் என்றால், அல்லாஹும்ம ஃபிர் லனா வர்ஹம்னா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ஃபிர் லனா வர்ஹம்னா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக, எங்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவன், கிருபை செய்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று குபாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதனை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் இந்த துஆக்களை ஓதுவோம். இந்த துஆக்களை ஓதாவிட்டால் குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றாவது நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.